பிக் பாஸ் கொண்டாட்டத்துல அவர் பாட்டு பாடியிருக்காரு. இப்போ பிக் பாஸ்க்குள்ளேயே போயிட்டாரு. இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன, இந்த ஒரு குரோத்த எப்படி பார்க்குறீங்க? இந்த கூட இருந்து அவர் கூட வந்தவங்களா நீங்க அந்த விஷயத்த எப்படி பார்க்குறீங்க? எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். ஏன்னா, எங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான கவலை எப்பவுமே இருக்கும். என்னடா அண்ணன் வந்து ஒவ்வொரு சீசனுக்கும் ஆரம்ப சீசன்லேருந்து இந்த சாண்டி மாஸ்டர் போனதுலேருந்தே தொடர்ச்சியா வந்து பாடுவாரு. ஆனா, அவரோட முகம் மட்டும் வெளிய காட்ட மாட்டாங்க. சரி இவர் தான் பாடுனாரு அப்படின்றது வந்து வெளிய தெரியணும் அப்படின்னு நாங்கலாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கோம். அது அண்ணனும் கொஞ்சம் யோசிச்சிருப்பாரு. எங்களுக்கு என்னன்னா, அண்ணன் வந்து முகம் காட்டினாருன்னா, இந்த பாட்டுலாம் அண்ணன் பாடுனாரு. ஆனா, ஒரு ஒரு நல்ல ஹிட்டான சாங்ஸு, வைபான சாங்ஸு, எல்லாரையும் கிண்டல் பண்ணி கலாய்க்கிற மாரி பாட்டு, இதெல்லாம் மக்கள் மத்தியில பயங்கரமா ரீச் ஆச்சு. ஆனா, யார் பாடுனாங்கன்றது கேட்கும்போது யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் இப்ப பிக் பாஸ்ல போய் நெறைய பேருக்கு சொல்லவோ தான் வந்து வினோத் வந்து இந்த மாரி பாடியிருக்காரு, அப்படின்றதே தெரிஞ்சது. ஆனா, இந்த வாய்ப்பு கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்பவுமே ஒரு ப்ளே பேக் சிங்கராவே இருந்தவரு, இன்னைக்கு ஃப்ரண்ட் சிங்கரா வந்திருக்கிறாரு. அது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. மகிழ்ச்சியான ஒரு ஆமா, விஷயம். ஆமா, ஆமா.